விவசாயிகள் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம், சுருக்கமாக சொன்னோம்னா VTA சொல்லுவோம். அகில இந்திய பல்வேறு சங்கத்துக்குடைய தொடர்பு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முத்து விஸ்வநாதன், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர், திருப்பூர் மாவட்டம். நிறைவு பெற்றதால் தலைவர்கள் ஒவ்வொருவரும் 2 அல்லது 3 மணித்துளிகளில் ஈசன் அவர்களை வெளியில் கொண்டு வருவதற்கும் அதன் பிறகு இந்த இயக்கத்தை எப்படி வழிநடத்துவது சுருக்கமாக மற்றும் அழுத்தமாக கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என் குரல் கேட்கும், என்னோட குரல் கேட்கும். பேசுகிறேன், அது தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணல. 3வது என்னன்னா, இன்னைக்கு இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களும் இத்தரப்பு பேச்சுவார்த்தை கட்டாயம் நடத்தப்பட வேண்டும் நிர்பந்தமாக எழுதணும். சத்திய பெயர் மட்டும் சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஆனந்த்குமார். இன்றைய கூட்டம் இங்கு எதற்காக கூடி இருக்கிறது என்றால், தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் நிறுவனர் ஈசன் முருகசாமி அவர்களை முறையற்ற முறையில் இந்த அரசு கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது. நாங்கள் ஒன்றும் களவு செய்யவில்லை, கோரிகளை கடத்தவில்லை, கள்ளத்தனம் செய்யவில்லை. எதற்காக இந்த அரசு கைது செய்திருக்கிறது என்றால், கறிக்கோழி விவசாயிகள் கட்டுப்படியாகவில்லை. கடந்த 10 ஆண்டுகளாக 1 கிலோ கறி உற்பத்தி செய்வதற்கு வெறும் ₹6.50 மட்டுமே கொடுத்து கொண்டு வருகின்றார்கள். ஆனால் இன்றைக்கு உற்பத்தி செலவு பல மடங்கு உயர்ந்துவிட்டது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 5000 கோழி வளர்க்க வேண்டுமென்றால் ₹6000 மஞ்சு வாங்கினால் போதும். ஆனால் இன்றைக்கு அதனுடைய விலை 50,000 ஆகிவிட்டது. 10 மடங்கு விலை ஏறி இருக்கின்றது உற்பத்தி செலவு. ஆனால் இவர்கள் இதுவரை 1 பைசா கூட சேர்த்து கொடுக்கவில்லை. அதற்கு நியாயமாக 1 கிலோவிற்கு நாங்கள் ₹20 விலை கேட்டு ஈசன் முருகசாமி அவர்கள் கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுடன் இணைந்து அவருடைய கோரிக்கையில் இருக்கின்ற நியாயத்தை எடுத்து சொல்லி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது, அரசு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தலாம், முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம் என்று கூறிவிட்டு இன்றைக்கு முறையற்ற முறையில் ஈசன் முருகசாமியை கைது செய்து இந்த போராட்டத்தை வலுவிழக்க செய்வதற்கான அனைத்து அராஜக செயல்களையும் செயல்படுகிறது. அதை கண்டித்து அடுத்த கட்ட நாங்கள் நடவடிக்கை என்ன எடுக்க வேண்டும் என்பதற்காக இங்கு விவசாயிகள் தலைவர்கள் அனைவரும் கூடியிருக்கின்றோம்.